இன்று காலை 10 மணி அளவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் ஒரு கலந்துரையாடலிலே ஈடுபட்டோம். இந்த சபைகள், உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது சம்பந்தமாக நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. அதிலே தமிழ் தேசிய கட்சி ஒன்று, தமிழ் கட்சி ஒன்று கட்டாயமாக ஒவ்வொரு சபைகளையும் பிடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக எல்லாருமே குறியாக தீவிரமாக இருந்திருக்கின்றோம். அது எந்த கட்சி என்பது வேறு விஷயம். ஆனால் தமிழ் கட்சி ஒன்று பிடிக்க வேண்டும், தமிழ் பிரதேச சபைகளை என்பதிலே நாங்கள் மிக தீவிரமாக இருந்தோம். அதன்படி நாங்கள் தமிழரசு கட்சி பல இடங்களிலே அவர்கள் முன்னணியிலே இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற இடங்கள் மாத்திரமல்ல, வேறு இடங்களில் கூட வேறு கட்சிகள் நின்றால் கூட தமிழ் கட்சிகள் அவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்திலே வந்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக இன்னும் பேச வேண்டியிருக்கின்றது. வேறு விடயங்கள் அது சம்பந்தமாக எப்படி சபைகள் அமைப்பது, வேறு ஏதாவது உப தவிசாளர்கள் அல்லது உப குழுக்கள் இவைகள் எல்லாம் அமைக்கின்ற போது எப்படி அமைக்கப்பட வேண்டும், கட்சிகள் எப்படி உள்வாங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு முடிந்த முடிவாக இல்லாவிட்டாலும் கூடுதலாக தமிழ் கட்சி ஒன்று, அது கூடுதலான இடங்களிலே தமிழரசு கட்சியாக இருக்கும், சபைகள் அமைப்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். அந்த முடிவை நாங்கள் அமல் நடத்துவதே கவனமாக இருப்போம், அதை செய்வோம். கொண்டவர்களிலே எங்களுடைய தரப்பிலே நான், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், செல்வம் அடைக்கலான் அவர்கள், மற்றது சந்திரகுமார், 4 பேரும். தமிழரசு கட்சி சார்பிலே சுமந்திரன், 5 பேர் தொடர்பு பேசணும். அதான் தமிழ் கட்சி ஒன்று அமைக்க வேண்டும். கூடுதலான இடங்களிலே தமிழரசு கட்சி தான் முன்னணியிலே நிற்கின்றது. முக்கியமாக அது வடக்கிலேயா இருந்தாலும் கிழக்கிலேயா இருந்தாலும் வன்னியிலேயா இருந்தாலும் அவர்கள் தான் முன்னணியிலே இருக்கின்றார்கள். கூடுதலான ஆசனங்களை இங்கு பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்குத்தான் அந்த கூடுதலான இடம் இருக்கும். அவர்கள் தான் அந்த சபைகளை அமைக்க முடியும். அவைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்க முடியும் என்பதுதான் அந்த நிலைப்பாடு. அதை விடுத்து வேறு சில இடங்களிலே எங்களுடைய கட்சிகள் அமைக்க முடியுமா என்பது சம்பந்தமாகவும் பரிசீலிக்கப்படுகின்றது. அது எப்படி என்பதை நாங்கள் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை. பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை வாரியாக அவ்வாறு வகுத்து ஏதாவது பேசப்பட்டதா? இல்லை, ஒவ்வொரு சபையாக பேசப்படாவிட்டாலும் பொதுவாக பேசப்பட்டிருக்கின்றது. எப்படியும் ஒரு தமிழ் கட்சி அமைப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். அதை நான் கூறியது கூட கூடுதலான சபைகள் தமிழரசு கட்சி தான் முன்னணியில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அமைப்பதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்போம். அதே போல் அவர்களும் சில சபைகளை விட்டு கொடுத்து வேறு கட்சிகள் அமைப்பதற்கு, வேறு தமிழ் கட்சிகள் அமைப்பதற்கு முயற்சிப்பதாக அல்லது அது சம்பந்தமாக ஆராய்வதாக கூறப்பட்டிருக்கின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உங்கள்கிட்ட ஒரு ஆதரவை கோரியிருந்தவ டிடிஎன்ஏட்டு. அதே நேரத்தில் இப்போ சுமந்திரன் அவர்கள் உங்களோட சந்திச்சிருக்கிறார். இந்த நிலையில் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறீங்க? இல்லை, நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடனும் கதைத்து பார்ப்போம். நான் கூறியது போல பல இடங்களிலே, பெரும்பான்மையான இடங்களிலே தமிழரசு கட்சி தான் முன்னணியிலே நிற்கின்றது. ஆகவே அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அதை குழப்பி விடாமல் தமிழ் கட்சி ஒன்று அமைப்பதை நாங்கள் மிகவும் தீவிரமாக பார்க்கின்றபடியால் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம், தமிழ் கட்சி ஒன்று அமைப்பதற்காக. குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தால், தமிழ் தேசிய தரப்புகள் ஒரு கொள்கை உடன்பாட்டுக்கு வரணும், அந்த அடிப்படையில் நாங்கள் தங்களோட ஆதரவை தாங்கள் அவைக்கு வழங்குவோம் என்று சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் கூறிய விஷயம் சரி, அதை நான் மறுக்கவில்லை. இருந்தாலும் சில வேளைகளில் சில இன்று கொள்கை ரீதியாக அனைத்து கட்சியுமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒன்று சமஷ்டி அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு, இவைகளைத்தான் நாங்கள் எல்லாருமே கூறுகின்றோம். முக்கியமாக சமஷ்டி என்பதிலே அதை விடுத்து அதுதான் அடிப்படை. அதை எல்லா கட்சிகளும் அதைத்தான் ஏற்றுக்கொள்கின்றன. வேறு சில பிரச்சனைகளால் யாராவது விட்டு போவதென்றால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் ஒன்றாக ஏனென்றால் இந்த சபைகள் பகிரங்கமாக கூறுவதென்றால் ஜேவிபி இந்த சபைகளை பிடித்து விடாமல் பார்ப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக
மன்னியிலே சில சபைகள் இருக்கின்றன, இங்கும் சில சபைகள் இருக்கின்றன. அவர்கள் கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை முறியடிப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நேற்று சுரேஷ் பிரேமச்சந்திரனோட கருத்தை சொல்லியிருந்தால், தமிழரசு கட்சி முதன்மை வகிக்கிற இடங்களில் அவைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறன்றதை இப்போ தங்களுக்கும் கணிசமான 100 சொச்ச ஆசனங்கள் இருக்குது. அந்த அளவில் நாங்கள் தனியாக அவைக்கு கொடுக்கலாத, நாங்கள் அவையோட ஒரு பேசி ஒரு விட்டு கொடுப்போட தான் ஒன்று செய்யலாம்ண்டு. இல்லை, எங்களுக்கு 108 ஆசனங்கள் இருப்பது உண்மை. ஆனால் அதெல்லாம் பகிரப்பட்டு தானே இருக்கின்றது, பகிரப்பட்டு இருக்கின்றது. அவர் கூறியது சரி. அதன் அடிப்படையிலே சில வேளைகளில் அவர்களும் விட்டுக் கொடுப்பை தந்து செய்வதற்கு தயாராக இருந்தால் அதுக்கு பேசியிருந்தோம், கேட்டிருந்தோம். அவர்கள் அது சம்பந்தமாக ஆராய்வதாக கூறியிருக்கிறார்கள். யாழ் மாநகர சபை நிலவரம் எவ்வாறு? அதை நான் தனியாக பேசவில்லை யாழ் மாநகர சபை சம்பந்தமாக. ஆனால் பொதுவாக பார்த்தால் நாங்கள் ஒரு சபைக்கு ஒரு முடிவும் ஒரு சபைக்கு ஒரு முடிவும் எடுக்க முடியாதானே. ஆகவே நாங்கள் எல்லா சபைகளையும் ஒன்றாகவே ஆராய்வோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவும் சில இடங்களில் தேவைப்படும். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இல்லை, அவர்கள் ஆதரித்தாலும் பரவாயில்லை. அவர்கள் ஒரு 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 தமிழ் கட்சி தானே. சில கடந்த காலங்களில் அவர் அரசாங்கத்தை ஆதரித்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் ஒரு தமிழ் கட்சி, அதிலே ஒரு பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எதிர்காலத்தில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீள உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகள் பேசப்பட்டதா? இல்லை, அது சம்பந்தமாக பேசப்படவில்லை. வருங்காலத்திலே நாங்கள் தொடர்ந்தும் ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசப்பட்டது. அண்ட ஒரே சின்னத்தில் போட்டிடுறா? அப்படியே அது அப்படியே அல்ல. அந்த விஷயங்கள் ஆழமாக இருந்து சிந்திக்கப்படவில்லை. பொதுவாக ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி பேசப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடினார். யாழ்ப்பாணம் கந்தரவுடையில் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தனின் இல்லத்தில் இன்று காலை குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கல்நாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வாறு உள்ளூராட்சி சபைகளில் செயற்படும் என்பது தொடர்பாகவும் என்பது கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை 10 மணி அளவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் ஒரு கலந்துரையாடலிலே ஈடுபட்டோம். இந்த சபைகள், உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது சம்பந்தமாக நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. அதிலே தமிழ் தேசிய கட்சி ஒன்று, தமிழ் கட்சி ஒன்று கட்டாயமாக ஒவ்வொரு சபைகளையும் பிடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் எல்லாருமே குறியாக தீவிரமாக இருந்திருக்கின்றோம். அது எந்த கட்சி என்பது வேறு விஷயம். ஆனால் தமிழ் கட்சி ஒன்று பிடிக்க வேண்டும், தமிழ் பிரதேச சபைகளை என்பதிலே நாங்கள் மிக தீவிரமாக இருந்தோம். அதன்படி நாங்கள் தமிழரசு கட்சி பல இடங்களிலே அவர்கள் முன்னணியிலே இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற இடங்கள் மாத்திரமல்ல, வேறு இடங்களில் கூட வேறு கட்சிகள் நின்றால் கூட தமிழ் கட்சிகள் அவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்திலே வந்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக இன்னும் பேச வேண்டியிருக்கின்றது. வேறு விடயங்கள் அது சம்பந்தமாக எப்படி சபைகள் அமைப்பது, வேறு ஏதாவது உப தவிசாளர்கள் அல்லது உப குழுக்கள் இவர்கள் எல்லாம் அமைக்கின்ற போது எப்படி அமைக்கப்பட வேண்டும், கட்சிகள் எப்படி உள்வாங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு முடிந்த முடிவாக இல்லாவிட்டாலும் கூடுதலாக தமிழ் கட்சி ஒன்று, அது கூடுதலான இடங்களிலே தமிழரசு கட்சியாக இருக்கும், சபைகள் அமைப்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். அந்த முடிவை நாங்கள் அமல் நடத்துவதே கவனமாக இருப்போம், அதை செய்வோம்.